வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைட் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணங்க. இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வீடுங்க. சைட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சைட்டை பார்க்க போகலாம். இது பார்த்த 4 பக்கம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். சென்டரில் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்குங்க. இது 3 அடுக்கு ரூஃபிங் வருக்குங்க. பாருங்கள், டபுள் டைல் உண்டு. சைட்டை பார்க்க போகலாம். சைட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்கும். போஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தான் பண்ணியிருப்போம். எதுவுமே வுட்டு கிடையாது. வுட்டு மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. பார்த்தாலும் தெரியும். இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம தமிழ்நாடு நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல. எல்லாமே டைல் ஒர்க் பண்ணுவாங்க ஒழிஞ்சு போஸ்ட் டிசைன் ஒர்க், சாறுபடி ஒர்க்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சாறுபடி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், சாறுபடி ஒர்க்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் அவுட்டரில் வந்திருக்கும். சாறுபடி ஒர்க்கு எம்எஸ் தான், எதுவுமே வுட்டு கிடையாது. இது நம்ம அதிகமாக இங்கே பார்த்துருக்க மாட்டீங்க. கேரளாவில் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்காங்க. யாருக்கும் அதுமாதிரி ஒர்க் பண்ணுந்தால் கான்டெக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக அதுமாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கான்டெக்ட் பண்ணுங்கள் கீழே நம்பருக்கு. இது சாறுபடி ஒர்க்கு. பாருங்கள், வாங்க சாறுபடி பார்க்கலாம். சாறுபடி கார்னர்லேருந்து பாருங்கள். இது சாறுபடி ஒர்க். கீழே டேஸ் டிசைன் வந்துடும். இது இல்லாமல் அது வந்து ஆர்ச் மாடலு மைல் டிசைன் இருக்குது நம்மள்கிட்ட. நம்ம எல்லா டிசைனும் இருக்குங்க. உங்களுக்கு எதாவது டிசைன் தேவைன்னா கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருப்போம். வுட்டு மாதிரி நீங்கள் எந்த டிசைன் கேட்டாலும் நாங்கள் எம்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வுட்டில் பண்ணுவாங்க அதிகமாக, பட்ஜெட் அதிகமாகும். சிமெண்ட் ஒர்க்கு பண்ணால் லைஃப் வராங்க. அதனால் நம்ம எம்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 10 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. உங்களில் யாருக்காவது மாதிரி ஒர்க் பண்ணுறதா கீழே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். வாங்க சைட்டை பார்க்க போகலாம். இது என்ட்ரன்ஸில் போஸ்ட் டிசைன் கொடுத்துருப்போம். இது என்ட்ரன்ஸில் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், போஸ்ட் டிசைனு. சரிங்களா? சைட்டு உள்ள போகலாம். சைட்டு உள்ள பால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா? பால் சீலிங் பார்த்தீங்கன்னா கார்னரில் சீட் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்போம். இது வந்து பாக்ஸ் லைட்டு உண்டு. பூ டைலுக்கு ஒயரிங் ஃபுல்லாகவே ஓட்டுக்குள்ளேயே வந்துடும். எதுவுமே அவுட்டரில் வராது. வெள்ளிப்பாறை எதுவுமே தெரியாது. சரிங்களா? எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். லோக்கல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. டைல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வர வைக்கிறதுங்க. மெட்டீரியல்லாம் ஃபுல்லாக அப்போலோ பிராண்டட் தான். லோக்கல் பிராண்ட் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. பாருங்கள், இது பால் சீலிங் ஒர்க்கு. பால் சீலிங் கொத்து லைட்டு கொடுத்துருப்போம். சரிங்களா? கொத்து லைட்டு உண்டு. அவுட்டர் அந்த கேப்புக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சீட் ஒர்க் பண்ணியிருப்போம். வுட்டு மாதிரி நம்ம செராவுட் டிசைன் கொடுத்துருப்போம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செராவுட் டிசைன்ஸ் டைப். இது பிளாக் கலரில் இருக்கும். பிளாக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். இது சாறுபடி ஒர்க்கு. சாறுபடி ஒர்க் போஸ்ட் டிசைன் யாருமே பண்ண மாட்டாங்க. பார்த்தா தெரியும் சாறுபடி ஒர்க்கு. இது போஸ்ட் டிசைன் கார்னர் பீஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே 4க்கு 4 பைப் வந்துடும். அதுக்கு அவுட்டு நம்ம சீட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருப்போம். சீட்டை நம்ம பெண்ட் பண்ணி ஃபுல்லாக கையால் ரெடி பண்ணி வைக்கிறதுங்க. மிஷினரி ஐட்டம் எதுவுமே கிடையாது. நம்ம ஓன் பிளான் தாங்க. சரிங்களா? சாறுபடி ஒர்க்கு கார்னரில் மட்டும் சிட்டிங் ஸ்டாண்டு உண்டு. தெரியுதுங்களா? இது கார்னரில் மட்டும் சிட்டிங் ஸ்டாண்டு. ஈவினிங் நேரத்தில் ரிலாக்ஸாக உட்காரதுக்கு பேசுகிறதுக்குள்ளே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல்லாக வேணாலும் பண்ணிக்கலாம். சைட்டுக்காரங்க ஃபுல்லாக வேணாட்டாங்க, அதனால் பண்ணுறோம். நீங்கள் சோபா யூஸ் பண்ணுவீங்க. சோபாவுக்கு பதில் நம்ம அவுட்டரில் இது பண்ணி கொடுத்துருக்கோம். சாறுபடி ஒர்க்கு. நீங்கள் சோபா உட்காரதோட இதில் உட்காந்து ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. இந்த சைட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டாலே ஒரு கேரளாவில் இருக்கிற ஃபீல் தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒர்க் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருப்போம். ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எம்எஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே எம்எஸ் தான். சரி பாருங்கள். சரிங்களா? போஸ்ட் டிசைனு, சாறுபடி ஒர்க்கு, பால் சீலிங் ஒர்க்கு, 3 அடுக்கு ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருப்போம். ஃபைபர் கிளாஸ் லைட்டிங் செட்டிங்கும் பண்ணி கொடுத்துருப்போம். அவுட்டரில் பார்த்தீங்கன்னா நெத்தி டிசைன் கொடுத்துருப்போம். நெத்தி டிசைன் பார்த்தீங்கன்னா சிப் லைட்டு உண்டு. உங்களுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா வெளிப்பார்வைக்கு தெரியாது. லைட் சுவிட்ச் போட்டால் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு லைட் இருக்குன்ட்டு. அதுவும் நைட் டைத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஒரு பாரம்பரிய முறைப்படி என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருப்போம். என்ன தெரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்குடிலாம் அதிகமாக அந்த வீடு பார்த்துருப்பீங்க. திண்ணை வச்ச வீடு, முற்றம் வச்ச வீடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. முற்றம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இப்போலாம் அதுமாதிரி யாரும் பண்ணுறதில்ல. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரூஃபிங் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு டைம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். தெரியுதுங்களா? இது நெத்தி லைட் உண்டு. இதில் இது பாக்ஸு போஸ்ட் டிசைன். என்ட்ரன்ஸுக்கு மட்டும் தனியாக டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம். கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும். வாங்க அவுட்டரில் பார்க்கலாம். வாங்க போகலாம். இதுதாங்க அவுட்ரு. இது பார்த்திங்கன்னா சாறுபடி ஒர்க்கு. டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ரோலர் டைப் வந்துடும். அது கையால் ரொட்டேஷன் பண்ணலாம். ஊட்டுற டைப்பில் இருக்கும். வுட்டில் தான் அதுமாதிரி பண்ணுவாங்க. லாங் வியூவிலையும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 3 அடுக்கு பண்ணியிருப்போம். 3 அடுக்கு ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருப்போம்.
3 அடுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடுக்குமே டபுள் டைல் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஏசி வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ கூலிங்காக இருக்கும். சரிங்களா? அவ்வளோ கூலிங்காக இருக்கும். 3 அடுக்கு. சென்டரில் ஃபைபர் கிளாஸ் கொடுத்துருப்போம். ஃபைபர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் லைட் செட்டிங் உண்டு. வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் சீட்டு உண்டு. அவுட்டர் பக்கம் ஃபைபர் கிளாஸ். அதுக்கு உள் பக்கம் பாக்ஸ் லைட் உண்டு. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. லைட் சுவிட்ச் போட்டால் மட்டும் தெரியும். உங்களுக்கு அந்த பூ இருக்குங்களா, அந்த பூ மட்டும் தனியாக எடுத்து காட்டும் நைட்டில் மட்டும். உள்ளே ரெட் கலர் ஃபைபர் கிளாஸ் கொடுத்துருப்போம். சரிங்களா? அது மட்டும் அந்த பூ டிசைன் மட்டும்தாங்க. உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் எந்த ப்ராப்ளமே இருக்காது இந்த டைல் ஒர்க் பண்ணிங்கன்னா. நம்ம அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக பார்ப்போம். நம்ம செக் பண்ணி கொடுத்துட்டு தான் வருவோம் சைட்டை பொறுத்த வரையும். அப்படி ஏதாவது ஃபால்ட்னோட மறுபடியும் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். சரிங்களா? இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் கிடக்கும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. சரிங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தேங்க்யூங்க.